கூட்டு வட்டி இந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதி உலகத்துல இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பேசப்படுது. ஆனா உண்மையில இது மேஜிக் இல்ல, ஒரு சிம்பிளான கணக்கு. உங்க பணத்தையே உங்களுக்காக வேலை பார்க்க வச்சு செல்வத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க பணம் அதுவா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பணம் உங்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது. இது ஏதோ சினிமா கதை இல்ல, இதுதான் கூட்டு வட்டியோட அடிப்படை மந்திரமே. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு பேரு வட்டிக்கு வட்டி. பாருங்க, முதல்ல உங்க அசல் பணத்துக்கு ஒரு வட்டி கிடைக்கும். சரி, அடுத்த தடவை வட்டிய கணக்கிடும்போது அந்த வட்டியையும் அசலோட சேர்த்து அந்த மொத்த தொகைக்கும் வட்டி கொடுப்பாங்க. ஒரு சின்ன பனிக்கட்டி உருண்டை மலையிலிருந்து உருண்டு வர ஆரம்பிச்சு போக 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 ஒரு பெரிய பனிப்பந்தா மாறுமே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். சரி, இந்த வளர்ச்சியோட இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முதல்ல நாம தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க. தனி வட்டி ரொம்ப சிம்பிள். உங்க அசல் தொகை, அதாவது நீங்க முதல்ல போட்ட பணத்துக்கு மட்டும்தான் வருஷம் வருஷம் வட்டி கிடைக்கும். வளர்ச்சி ஒரே மாதிரி ஒரு நேர்கோட்டுல போகும். ஆனா கூட்டு வட்டி தான் இங்க ஹீரோ. இதுல கிடைக்கிற வட்டி அசலோட சேர்ந்துடும். அதனால அடுத்த வருஷம் உங்க முதலீட்டு தொகையே பெருசாயிடும். அப்போ வட்டியும் அதிகமாகும். வளர்ச்சி அப்படியே வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த நம்பர்ஸ பாருங்க, நிஜமாமே ஆச்சரியமா இருக்கும். வருஷம் ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட். 5வது வருஷத்துல ஒரு சின்ன வித்தியாசம். ஆனா 20வது வருஷத்துல பாருங்க, வித்தியாசம் கிட்டத்தட்ட $6,500 மேல போயிடுச்சு. இதுதான் அந்த ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்றது. ஆரம்பத்துல ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா போக போக அதோட வேகம் நம்பவே முடியாத அளவுக்கு அதிகமாயிடும். சரி, இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வளர்ச்சியோட வேகத்தை நாம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமா, உங்க நிதி எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய சில கண்ட்ரோல் லீவர்ஸ நம்ம கையில இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? மொத்தம் 5 முக்கியமான விஷயங்கள். 1, நீங்க ஆரம்பத்துல எவ்ளோ பணம் போடுறீங்க. 2, மாசா மாசம் எவ்ளோ சேமிக்கிறீங்க. 3, உங்க முதலீட்டுக்கு கிடைக்கிற வருமான விகிதம். 4, எவ்ளோ வருஷத்துக்கு நீங்க சேமிக்க போறீங்க, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் 5வதா, வட்டி எவ்வளவு சீக்கிரம் கணக்கிடப்படுது, அதாவது மாதாந்திரமா இல்ல வருஷத்துக்கான. இது எல்லாமே உங்க கையில இருக்கிற நெம்புகோள்கள் தான். சரி, இந்த 5ல எது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பணத்தோட ஆரம்பிக்கிறதா இல்ல அதிக ரிட்டர்ன்ஸ் பண்ற முதலீடா? எது பெரிய மாற்றத்தை உருவாக்கும்? பதில் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்த போகுது. வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு $5,000 வச்சு ஆரம்பிக்கிறீங்க. மாசம் ஒரு $100 சேமிக்கிறீங்க. 20 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட $63,000 இருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சி தான், தப்பே இல்ல. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயத்த மாத்துனா ஒரு பெரிய மேஜிக்கே நடக்கும். இப்ப பாருங்க, மேஜிக் இங்கதான் இருக்கு. மத்த எதையுமே மாத்தல. மாச கட்டுற பணத்தையோ வருமானத்தையோ எதுவுமே மாத்தல. வெறும் நேரம்ங்கிற ஒரே ஒரு லீவரை மட்டும்தான் இழுக்கிறோம். அதாவது இன்னும் ஒரு 10 வருஷம் கூடுதலா சேமிக்கிறோம். ரிசல்ட் என்ன தெரியுமா? பணம் 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சிடுச்சு. $1,30,000 மேல. முதல் 20 வருஷத்துல கிடைச்ச வளர்ச்சியை விட அடுத்த 10 வருஷத்துல கிடைச்ச வளர்ச்சி பல மடங்கு அதிகம். இதுதாங்க கூட்டு வட்டியோட உண்மையான பவர். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்ளோ அதிகமா பலன் பாப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நேரம் தான் உங்க முதலீட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்லித்தரேன். உங்க பணம் எப்போ இரட்டிப்பாகும்னு கண்டுபிடிக்க கால்குலேட்டர்லாம் தேட வேண்டாம். மனசுக்குள்ளேயே கணக்கு போட ஒரு சிம்பிள் வழி இருக்கு. அதுக்கு பேரு தான் விதி 72. இது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு விஷயம். உங்க பணம் எப்படி வளரப்போகுதுங்கிற ஒரு தெளிவான ஐடியாவை இது ஒரு செகண்ட்ல உங்களுக்கு கொடுத்துடும். இத பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸி. 72ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. உங்க முதலீட்டுக்கு எவ்ளோ வருமானம் வருதோ அந்த நம்பரால 72 வகுக்கணும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு 9% வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். 72 வகுத்தல் 9 என்ன வரும்? 8. அப்போ உங்க பணம் கிட்டத்தட்ட 8 வருஷத்துல இரட்டிப்பாகும். அவ்ளோதான், சிம்பிள். இந்த சார்ட்ட பாருங்க, விஷயம் இன்னும் தெளிவா புரியும். உங்களுக்கு 5% வருமானம் கிடைச்சா பணம் இரட்டிப்பாக 14 வருஷத்துக்கு மேல ஆகும். அதே 7% கிடைச்சா 10 வருஷம்தான். அதுவே 9%னா வெறும் 8 வருஷம்தான். பாத்தீங்களா? வட்டி விகிதத்துல வர்ற ஒரு சின்ன மாற்றம் கூட பல வருஷங்களை மிச்சப்படுத்துது. ஒவ்வொரு பர்சன்டேஜும் எவ்வளவு முக்கியம்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, கூட்டு வட்டியோட உண்மையான சூப்பர் பவரே நேரம்தான்.
நீங்க எவ்ளோ பெரிய தொகையை முதலீடு செய்றீங்கன்றதை விட எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய அளவுல சம்பாதிக்கணும்னா பெரிய ரிஸ்க் எடுக்கணும், அதிக வருமானம் வரணும்னு. ஆனா அது அப்படி இல்ல. பாருங்க, சின்னதா ஒரு வருமானம் கிடைச்சாலும் சரி, பொறுமையா தொடர்ச்சியா முதலீடு செஞ்சா போதும், காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு பரிசா கொடுக்கும். கூட்டு வட்டியோட வளர்ச்சிய ஒரு கிராஃப்ல போட்டா அது ஒரு ஹாக்கி ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்துல மெதுவா, ரொம்ப மெதுவா போற மாதிரி தெரியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு திடீர்னு செங்குத்தா மேல எகிரும். நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த பனிப்பந்து மாதிரி தான். நீங்க எவ்ளோ சீக்கிரம் அதை உருட்டி விடுறீங்களோ அது அவ்ளோ வேகமா, அவ்ளோ பிரம்மாண்டமா வளரும். உங்களுக்கான அந்த நிதி பணிப்பந்து இப்போ தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. அது உருள ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படுற முதல் தள்ளு அது உங்க கையில தான் இருக்கு. அந்த முதல் ஊந்துதல் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எப்ப கொடுக்க போறீங்க?